நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. நம்மோடு வழித்துணையாய் பெற்ற தாய் தந்தையரை தவிர உற்ற துணையாய் விஸ்வநாதர் வருவார் என்ற நம்பிக்கை நம் நகரத்தார்கள் அனைவரிடம் உண்டு. என்னை பொறுத்தவரையிலே நான் எனது வாழ்விலே அதை உண்மையாக நேரடியாக உணர்ந்தவன். காசி சத்திரத்தினுடைய மீட்பு பணிகளிலே நான் ஈடுபட்டு வந்தபோது எனக்கு சில நண்பர்கள் கூறினார்கள், நீ என்னவெல்லாம் முடியுமோ எவ்வளவு முடியுமோ விஸ்வநாதருக்கு நீ பாடுபடு, உனக்கு வேண்டியதை விஸ்வநாதர் பார்த்து கொள்வார், பழனியாண்டவர் பார்த்து கொள்வார் என்றார்கள். அப்பாவும் பையனும் என்னை பார்த்து கொண்ட விதத்தை காசி விஸ்வநாதன் முருகன் அருளை என் வாழ்வில் நான் நேரடியாக உணர்ந்தவன். அயோத்தி தேரோட்டத்திற்கு ஆச்சி செட்டியார் ஆத்தா பையன் அப்படிங்கிற ஒரு ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து ரொம்ப நம்ம ஊரில் நடக்கிற கண்டனூரில் காரைக்குடியில் நடக்கிற குன்றக்குடியில் நடக்கிற தேரோட்டம் மாதிரி இருந்தது. அன்றைக்கு தினம் இந்த சொத்து முழுமையாக நமக்கு அடைந்த சொத்தாக இருந்தாலும் அங்கிருந்த ஆக்கிரமிப்பாளர்கள் எல்லாம் ஒரு அச்சுறுத்தல் காலாக்கியது. சொத்தை மீட்டாச்சு, ஒரு பக்கம் மீட்ட வேண்டிய சொத்து இன்னும் இருக்குன்னு எதிரில் உள்ள இருக்கு ஏறத்தாழ 70% மீட்டிருக்கிறோம். இன்றைக்கு அதை நம்ம பட்டியலிட்டோம் என்று சொன்னால் அப்பீலில் போட்டிருக்காங்க. நான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் என்னென்னது செய்ய வேண்டியதுன்னு நான் அதை ஒரு வரியில் எழுதியிருக்கேன். ஏன்னா தலைவர் களத்திலே 4 போட்டி, பொருளாளரிலே 4 போட்டி, உதவி செயலாளரிலே 16 பேர் போட்டி, இப்போ என்னுடன் செயலாளர் பதவிக்கு 6 பேர் போட்டி. இந்த போட்டியை நான் மிகவும் ஆர்வத்துடன் ஒரு வேட்பாளராக இந்த போட்டியில் இருப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. போட்டியிடும் அனைவரும் 22ஆம் தேதி வரையிலே தான் 37 பேர்களுக்குள் உள்ள போட்டி. வருகிற ஜனவரி 22 மாலைக்கு பிறகு 23ஆம் தேதி காலையிலிருந்து ஒரே குடும்பம் உடன்பிறந்த சகோதரர்கள் ஏறத்தாழ 37 கேண்டிடேட்டும் பெரும்பான்மையான ஊர்களில் நிற்கிறாங்க. பெரும்பான்மையான வாக்கு உள்ள ஊர்லேயும் இருக்காங்க, குறைந்த வாக்கு உள்ள ஊர்லேயும் இருக்காங்க. ஆனால் எல்லாரும் ஒரு புள்ளி தான். அந்த மொத்த 37 புள்ளியோட தலைவர்களாக இருந்து இந்த நம்மளோட ஒட்டுமொத்த நகரத்தார் 76 ஊருக்கும் நம்ம செய்ய வேண்டியதை அந்த 37 பேரோட சேர்ந்து செயல்படுவேங்கிறது என்னோட உறுதி. எனக்கு வாய்ப்பளிக்க பொதுக்குழு மெம்பர்களுக்கும் நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியினுடைய நேயர்களுக்கும் ஒட்டுமொத்த நகரத்தார்களுக்கும் வரிசை எண் 4 நான் போட்டியிடும் பதவி செயலாளர் பொறுப்பு. நான் பதவிக்கு வரவில்லை, பொறுப்பிற்கு வருகிறேன். எனது பொறுப்பிற்கு நீங்கள் எண் 4 வாக்களித்து என்னை வெற்றி பெறச் செய்து உங்களோடு ஒருவராக நீங்கள் நினைப்பவற்றை நடத்தி, சென்ற பருவத்திலே நீங்கள் சொன்னதை நாங்கள் செஞ்சோம், இப்போ வர்ற பருவத்திலையும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்வோங்கிறத நகரத்தார் டிவி மூலமாக தெரிவித்து மிக்க மகிழ்ச்சியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். சென்னையில் வைர நகைகள் வாங்க அருணாச்சலம், ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். காசி மேலாண்மை கழக தேர்தல் மிக அதிவிரைவில் வரப்போகிறது. அதற்காக வேட்பாளர்கள் தங்களுடைய வாக்குகளை சேகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர்கள் இப்பொழுது இந்த பருவத்திற்கு செயலாளர் பதவிக்கு போட்டியிடக்கூடிய விரையாச்சிலை முத்துக்குமார் அண்ணன் இங்கு நம்முடன் இணைந்திருக்கிறார்கள். அண்ணே வணக்கம். அண்ணே வணக்கம். உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சிண்ணே. மிக்க மகிழ்ச்சி. ஆனால் இப்போ மற்ற வேட்பாளர்களுக்கும் உங்களுக்கு உண்டான வித்தியாசம் என்னன்னா, நீங்கள் ஏற்கனவே உதவி செயலாளராக இருந்திருக்கீங்க போன பருவத்தில். ஆமாண்ணே. அதில் நீங்கள் செய்த விஷயங்களை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணிங்க நம்ம நேயர்களோட. நல்ல அனைவருக்கும் வணக்கம். இந்த நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவிங்கிற ஒரு இணையவழி டிவியை நகரத்தார்களை இணைக்கும் பாலமாக திரு முத்துராமண்ணன் உள்ளிட்ட குழுவினர்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியில் அதன் தொடர் விளைவுகளாக இன்றைய தினம் ஏராளமான நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சிகள் ஒளிபரப்பு செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையிலே நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவிக்கு கிடைத்துள்ள ஒரு அரும்பங்கை நான் மனதார பாராட்டி
உங்களது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியிலே என்னையும் ஒருவராக அழைத்து இந்த நேரடி கலந்துரையாடலுக்கு கலந்துரையாடல் கலந்து கொண்டு எனது கருத்துக்களை பதிய வாய்ப்பு கொடுத்தமைக்காக மிக்க நன்றி. எனது ஊர் விரையாச்சிலை. நான் இலுப்பக்குடி கோவிலைச் சேர்ந்தவர். எனது தந்தையார் பெயர் மலாக்கா மாணிக்கம் செட்டியார் அவர்கள், தாயார் திருமதி மீனாட்சி ஆட்சி அவர்கள். எனது தாயார் தந்தையார் இருவரும் எனது தற்போது என்னை விட்டு பிரிந்தாலும் என்னோடு அவர்கள் ஆசீர்வதித்து நல்வழிப்படுத்தி வருகிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பொறுத்தவரையிலே நான் ஏறத்தாழ எனது 23-24 வயதிலேயே இந்த நகரத்தார் சேவைகளை உடனிருந்து நம் முன்னோர்கள் செய்த பணிகளை பார்த்து அவர்களோடு பயணத்தை ஆரம்பித்தவன். எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களது குலதெய்வமான துவார் வள்ளிலிங்கம் அடக்கமைப்புத்தால் கோயில், துவார் வள்ளிலிங்கம் நற்பணி ட்ரஸ்ட், அதாவது 32 ஊர் நகரத்தார் கூடி படைப்பு நடத்தக்கூடிய துவார் வள்ளிலிங்கம் ட்ரஸ்டினுடைய துணை செயலாளராக சென்ற பருவத்திலும், தற்போது திருமணச் சேவை திரு SKR பழனியப்பண்ணன் அவர்கள் தலைவராகவும் நான் செயலாளராகவும் சக நிர்வாகிகளோடு பணியாற்றி வருவது எனக்கு கிடைத்த மிக பெரும் பாக்கியம். முதல் முறையாக எங்களது விரையாச்சிலை நகரத்தார் சங்கத்தினுடைய உதவிச் செயலாளராக எனது பொது சேவையை ஆரம்பித்து அதன் தொடர்பாக தொடர்ந்து நான் கோவிலே வசித்து வரக்கூடிய சூழ்நிலையில் கோவில் செயல்பட்டு வரும் அனைத்து நகரத்தார் அமைப்புகளுடன் உடனிருந்து ஒரு மாபெரும் பெரிய வளர்ச்சியடைந்த சங்கமான கோவை நகரத்தார் சங்கத்தினுடைய செயலாளராக 2019-2022 பருவத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டேன். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓரிரு மாதங்களிலே காசி சத்திர தேர்தல் 19-22 பருவத்திற்கான அறிவிப்பு வந்தது. அந்த சூழ்நிலையிலே நான் கிட்டத்தட்ட 2007-10, 13-16, 19-22 நான் நேரடியாக காசி சத்திரத்தின் பொதுக்குழு உறுப்பினராக, செயற்குழு உறுப்பினராக, அதற்கு மேலாக அனைத்து ஊர் நகரத்தார் சார்பாகவும் ஒரு நம்பிக்கையை பெற்று 19-22 பருவத்தினுடைய உதவிச் செயலாளராக பணியாற்றும் வாய்ப்பினை நகரத்தார்கள் அனைவரும் நம்பிக்கையோடு எனக்கு வழங்கினீர்கள். அதற்கு மிகவும் நன்றி. 7-10 பருவம் மட்டுமல்ல, 10-13 தன்னார்வலராகவும், 13-16 பொதுக்குழு உறுப்பினராகவும் மற்றும் 16-19 பருவத்திலும் நான் காசி சத்திரத்தில் என்னாலான சேவைகளை இருந்து செய்து வந்திருக்கிறேன். வருகை தந்துள்ள நகரத்தார்கள் அனைவரையும் மகிழ்ச்சியாக வரவேற்று அவர்கள் மகிழ்ச்சியாக செல்லும் போது என்னிடம் விடைபெறுகிறோம் என்று கூறி செல்வதை நான் பெற்ற பாக்கியமாக கருதி வந்திருக்கிறேன். என்னோடு பயணித்த ஏராளமான நண்பர்கள் காசி சத்திரத்திலே எனக்கு அறிமுகமான காரணத்தால் நான் 76 ஊர் நகரத்தார்களிடையும் ஒரு நல்ல மதிப்பையும் அன்பையும் பெற்று இன்றைக்கு அந்த காசி சத்திரத்தினுடைய செயலாளர் பதவி என்ற மிக பொறுப்பான பொறுப்பிற்கு நானும் போட்டியிடும் ஒரு நல்ல நிலைக்கு வந்துள்ளேன். ஒரு அமைப்பினுடைய செயலாளர் என்பது செயல்படுத்துவது, அதாவது தலைவர், துணைத் தலைவர், உதவிச் செயலாளர்கள், பொருளாளர்கள் அனைவரின் ஒத்துழைப்போடு அவர்கள் ஆலோசனையின் பேரில் அந்த அமைப்பினுடைய இதய துடிப்பான பொதுக்குழு உறுப்பினர்கள் கலந்தாய்வு செய்து செயற்குழு அனுமதி பெற்று என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று கூறுகிறார்களோ அதைத்தான் நான் 2019-2022 பருவத்திலே நிர்வாகக் குழுவோடு இணைந்து செய்து வந்தேன். நடைபெற இருக்கின்ற பருவத்திலும் இந்த தேர்தலில் மிகவும் முக்கியமான காலகட்டம். உங்கள் அனைவருக்கும் ஏற்கனவே தொலைக்காட்சி வாயிலாகவும் நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி வாயிலாகவும்
மிக பெருமையான சொத்துக்கள் மீட்கப்பட்டது என்பது தெரிந்திருக்க வாய்ப்புண்டு. சென்ற பருவத்தின் ஆரம்ப கட்டத்திலே இழந்ததை மீட்போம், இருப்பதை காப்போம் என்ற முழக்கத்தோடு எங்கள் குழுவிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாக குழுவில் ஏறத்தாழ அனைவருமே வாக்குறுதி தந்திருந்தோம். அந்த வாக்குறுதியின்படி நாங்கள் எங்கள் பயணத்தை துவங்கிய ஒரு 6 மாத காலத்திலே கொரோனா எனும் கொடிய நோய் வந்து நம்ம எல்லாம் பிரித்தாள பார்த்தது. இருந்தாலும் நகரத்தார்கள் எதிலும் தொய்வில்லாதவர்கள். அதன் காரணமாக காசி சத்திர பணிகளை மட்டுமின்றி நகரத்தார் பகுதிகளிலும் அந்த நேரத்திலே எல்லாருக்குமான உதவிகளை காசி சத்திரத்தின் மூலம் செய்வதற்கு என்னாலான முயற்சிகள் அனைத்தையும் செய்து நானே களத்தில் முன்னின்று அந்த பணிகளை செய்து வந்தேன். பஞ்சாப் ரயில் தவறினாலும் தவறும், காசிக்கு நமது நகரத்தார் சம்போ ஒருபோதும் காலதாமதம் ஆகாது என்ற கருத்திற்கு ஏற்றபடியாக சம்போ பயணத்தை தொடர்ச்சியாக துல்லியமாக கொரோனா காலத்திலும் இருந்து நடத்த எங்களது நிர்வாக குழு அனைத்து வகையிலும் மேற்கொண்ட பணிகளுக்கு வெற்றி கிடைத்தது. அதன் தொடர்ச்சியாக ஏறத்தாழ பஸ்ஸில் எடுத்துக்கொண்டால் கூட 3 பேர் போகிற சீட்டில் ஒரு ஆள் உட்காரணும், 2 பேர் போகிற சீட்டில் ஒரு ஆள் உட்காரணுங்கிற காலகட்டத்தில் விமானத்துக்கு போனால் காலையில் போட்டிருக்க டிக்கெட் சாயந்தரம் கேன்சல் ஆகிரும். முதல் நாள் சாயந்தரம், அடுத்த நாள் எந்த ஃப்ளைட்டு போகுதோ அதில் தான் போகணும். அதுலேயும் கவச உடை அணிந்து, முகக்கவசம் அணிந்து, சீல்டு போட்டுக்கிட்டு காசிக்கு போய் அங்கேருந்து வாகனங்களில் போகணும்னா வாய்ப்பு இருக்காது, டாக்ஸி ஓடாது. ரயிலில் போகணும்னா அந்த சின்ன சின்ன பேசஞ்சர் ட்ரெயினுக்கு மட்டும்தான் வந்தே பாரத்னு ஓடிச்சு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையும் இடைவிடாது எல்லா சத்திரங்களுக்கு சென்று நான் உள்ளிட்ட நிர்வாக குழு அனைவரும் பணியாற்றி அந்த களத்திலே நாங்கள் சுற்றி சுழன்ற விதத்தின் காரணமாக சொத்து மீட்பிலே நாங்கள் மிகப்பெரிய இலக்கை அடைய முடிந்தது. சொத்து மீட்பிலே மிகவும் பேருதவியாக நாங்கள் எங்களது பருவத்தை துவங்கிய போதே அனைத்திற்கும் குழுக்களாக அமைக்கப்பட்டு நன்கு திட்டமிடப்பட்டு திரு மூசோ அழகப்பண்ணன் கோட்டையூர் அவர்கள் மற்றும் அரிமளம் திரு முத்துக்குமாரண்ணன் அவர்கள், அவருடன் பள்ளத்தூர் தேனப்பண்ணன் உள்ளிட்ட சில நண்பர்கள் மீட்பு குழுவிலே இணைக்கப்பட்டு எங்களது பருவத்தினுடைய நிர்வாக குழு உறுப்பினர்கள் அனைவரும் பங்கேற்று மிகச் சிறம்பட செயல்பட்டு மிக அருமையான நமது சிக்ரா நந்தவனம் என்ற சொத்தை மீட்டு அந்த நந்தவனத்திலே இன்று பூத்து குலுங்கும் மலர்களுக்கிடையே அண்ணாமலையார் உண்ணாமலையார் கும்பாபிஷேகத்தை நடத்தி அனைத்து ஊர் நகரத்தார்களும் நல்வாழ்வு பெற பலம் பெற மகாருத்ர யாகத்தை நடத்தி ஏறத்தாழ 300க்கும் அதிகமான சிவாச்சாரியர்களையெல்லாம் அழைத்து வந்து ஸ்ரீ பிச்சை குருக்கள் அவர்கள் தலைமையிலே மகாருத்ர யாகம் நடத்தி அதன் உச்சமாக வந்திருந்த நகரத்தார் அனைவரையும் காசி விஸ்வநாதரை தொட்டு வணங்கி அபிஷேகம் செய்யும் விதமாக நாங்கள் செயல்பட்டதிலே மிக்க மகிழ்ச்சி. என்னை பொறுத்தவரையிலே எவரொருவர் நகரத்தாராய் பிறந்தாலும் அவர் காசிக்கு செல்வது உறுதி. காசியிலே விஸ்வநாதரை தொட்டு வணங்கிவிட்டால் அவர் வாழ்விலே உச்சம் தொட்டவர்கள். அதற்கப்புறம் அவங்களுக்கு பணம் பொருள் வாழ்வில் எந்த விதமான பேராசையுமே வராது. விஸ்வநாதரை போய் தொட்டு கும்பிட்டாச்சுன்னா அன்றைய தினமே நம்ம விஸ்வநாதரோட பக்தர்கள் மட்டுமல்ல, ஒரு பாதம் பணிந்தவர்கள். நம்மோடு வழித்துணையாய் பெற்ற தாய் தந்தையரை தவிர உற்ற துணையாய் விஸ்வநாதர் வருவார் என்ற நம்பிக்கை நம் நகரத்தார்கள் அனைவரிடம் உண்டு. என்னை பொறுத்தவரையிலே நான் எனது வாழ்விலே அதை உண்மையாக நேரடியாக உணர்ந்தவன். காசி சத்திரத்தினுடைய மீட்பு பணிகளிலே நான் ஈடுபட்டு வந்தபோது எனக்கு சில நண்பர்கள் கூறினார்கள், நீ என்னவெல்லாம் முடியுமோ எவ்வளவு முடியுமோ விஸ்வநாதருக்கு நீ பாடுபடு, உனக்கு வேண்டியதை விஸ்வநாதர் பார்த்து கொள்வார், பழனியாண்டவர் பார்த்து கொள்வார் என்றார்கள். அப்பாவும் பையனும் என்னை பார்த்து கொண்ட விதத்தை காசி விஸ்வநாதன் முருகன் அருளை என் வாழ்வில் நான் நேரடியாக உணர்ந்தவன். எனது மனைவி ஒரு சாலை விபத்திலே கிட்டத்தட்ட மரணமடையும் சூழ்நிலையிலே ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்ட போது அந்த மருத்துவமனைக்கு நான் ஏறத்தாழ 250 கிலோமீட்டருக்கு முன்பிலிருந்து செல்லும்போது எனக்கு முன்பாக இருந்து என்னை தூக்கி பிடித்து என் மனைவி உயிரை என்னை திருப்பி கொடுத்த விஸ்வநாதருக்கும் நமது நகரத்தார் பெருமகளுக்கும் எனக்கு நான் செல்லும் வழியெல்லாம் ஆறுதல் கூறிய அனைத்து நகரத்தார்களையும் நினைவு கூறுகிறேன் இந்த தருணத்திலே. ஏனென்றால் நான் பணம்
வேண்டிய அளவு சம்பாதிக்கணும்னு ஆசையோடு வரல. என்கிட்ட இருக்கிறது போதுங்கிற இயல்போடு தான் நான் எப்போவுமே இருப்பேன். எனக்கு கிடைத்த பெரிய பேரின்பம் என்னவென்றால், இந்த காசி சத்திரத்தில் நான் பயணித்த நாட்களில் ஏராளமான நண்பர்கள், என்னை விட வசதியிலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, தரத்திலும் சரி, உயர்வானவர்களும் சரி, என்னோடு பயணித்து என் சகநிலையில் உள்ளவர்களோடையும் பயணித்தவன். ஏற்றத்தாழ்வுகள் அனைவருக்கும் உண்டு. ஆனால் என் வாழ்வில் விஸ்வநாதர் ஏற்றத்தை மட்டுமே தந்த காரணத்தால் நான் காசி பணியை தொடர இந்த முறையும் நகரத்தாரை நாடியிருக்கிறேன். இந்த எல்லாரும் சொல்லலாம், சில நண்பர்கள் கூறினார்கள், நீங்கள் இப்போ தான் உதவி செயலாளர் இருந்தீங்க, மறுபடியும் செயலாளருக்கு வரியேன்னு கேட்டாங்க. அவர்களிடம் நான் என்ன கேட்டதுக்கு நான் என்ன சொன்னனோ அதைத்தான் இந்த டிவி வாயிலாகவும் சொல்லிக்கிறேன். காசி சத்திர சொத்து மீட்பிலே பல அச்சுறுத்தல்களுக்கிடையே அயோத்தி, அலகாபாத் 2 சத்திரமும் எங்களது நிர்வாக குழுவினுடைய தலைவர் பலராமசாமி தலைமையில் செயற்குழுவில் அனுமதி பெற்று எனக்கு வழங்கினார்கள். நான் உதவி செயலாளர், என்னோட நிலை நிர்வாக குழுவில் எண் 5. அதன் உயரம் அறிந்து தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் என் சக உதவி செயலாளர் அனைவரோடு இணைந்து அலகாபாத் மற்றும் அயோத்தியை முழுமையாக கவனம் செலுத்தி அதை முன்னிலை கொண்டு வர வேண்டும் என்ற உத்வேகத்தில் நான் சென்றேன். நான் முதல் முறையாக சென்றபோது சத்திரத்தினுடைய வலப்புறம் நமது கையிலே இல்லை. ஒரு சாந்தியம்மா என்ற ஒரு அரக்கி வசம் இருந்தது. எல்லாரும் கூறினார்கள். நானும் சென்ற பருவத்திலே பொதுக்குழு மெம்பராக சென்றிருக்கிறேன். அப்போதெல்லாம் என்னிடத்திலே அவளை தட்டி கேட்கும் அதிகாரமோ நிர்வாக குழுவினுடைய பொறுப்பிலோ நான் இல்லாத காரணத்தால் நான் பொதுக்குழு உறுப்பினர் என்ற முறையில் சென்று வந்த அனுபவங்களை வைத்து சாந்தியம்மாவை அகற்றிவிட்டால் சத்திரம் வசப்படும் என்று எல்லோரும் கூறினார்கள். எனக்கு ஒரு உத்வேகம், அனைத்து ஊர் நகரத்தார்களும் வழங்கிய உதவி செயலாளர் என்ற பொறுப்பு என்னை முன்னிலைப்படுத்தி என்னையும் மறந்து நகரத்தார்கள் வசம் இந்த அயோத்தியை ஒப்படைக்க வேண்டும் என்று ஒரே குறிக்கோள் மட்டுமே என்னிடம் இருந்தது. அந்த அயோத்தியிலே அந்த காசி சாந்தியம்மாவை அப்புறப்படுத்த எங்களது நிர்வாக குழுவால் அமைக்கப்பட்ட குழுவினரோடு சேர்ந்து நானே முன்னிலையாக இருந்து அந்த சத்திரத்தை முழுவசமாக எனது நிர்வாக குழு மூலமாக நகரத்தாரிடம் ஒப்படைத்தேன். காலையில் எழுந்தவுடன் நமது சத்திரத்தின் வலப்புறம் திண்ணையின் அருகில் தலானிக்கு அடியிலே 4 அடி 5 அடி நீள பட்டாக்கத்தியை வைத்து சாந்தியம்மா பேரன் படுத்திருப்பார். மத்தியானத்திற்கு மேலே அந்த அயோத்தியிலே ஆக்கிரமிப்பு சத்திரங்களில் உள்ள அத்தனை உறுப்பினர்களும் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு ஒருவராக நமது சத்திரத்தின் உள்ளே வந்து அச்சுறுத்தல் விளைவிப்பார்கள். உச்சகட்டமாக சாந்தியம்மாவினுடைய ஒட்டுமொத்த குடும்பமும் இணைந்து எங்களை ஒரு முறை பள்ளத்துறை திரு சோலையப்பண்ணன் அவர்களை நேரடி தாக்குதலில் ஈடுபட்டார்கள். நாங்கள் அன்றைய தினம் காசியில் இருந்தோம். எங்கள் தலைவர்கள் மற்றும் செயலாளர் மிகவும் வருத்தப்பட்டார்கள். நமது நகரத்தாரை தாக்கும் அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இவர்களை நம்ம சும்மா விடக்கூடாது என்று உடனடியாக ஒரு குழுவாக சென்று அங்கேயே தங்கி ஏறத்தாழ 2 மாத காலம் சாந்தியம்மாவை ஓட விரட்டினோம், உள்வாங்கி விரட்டினோம். சாந்தியம்மாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கூட்டிகிட்டு போய் அங்கே வச்சுருந்த ஒரு சேவகை, அவ்வளோதான். அந்த சொத்துக்கும் சாந்தியம்மாவுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. அவங்க அண்டர்டேக் பண்ணிட்டாங்க. ஆமாம், அவங்க அண்டர்டேக் பண்ணி அன்றைக்கி சூழ்நிலையில் இந்த சத்திரம் என்னோடதுன்னு பேட்டி கொடுத்துச்சு. அந்த பேட்டி கொடுத்தது நகரத்தார்களிடையே மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியது, உத்வேகத்தை ஏற்படுத்தியது. அந்த சாந்தியம்மா ஒரு முறை தனது வீட்டில் உள்ள கேஸ் இணைப்பை திறந்துவிட்டு மருமகளை வைத்து ஓப்பன் செய்த கேஸை பற்ற வச்சு எல்லாரையும் கொலை செய்வதாக மிரட்டினார்கள். அந்த சூழ்நிலையிலே எங்களுக்கும் பதட்டம். நாங்கள் இருந்தது 3-4 நகரத்தார். வருகை தரக்கூடிய நகரத்தார்களும் அயோத்தி பொறுத்தவரை காலையில் வருவார்கள். அங்கே தங்கும் வசதிகள் குறைவு என்ற காரணத்தால் இரவு காசி சத்திரத்துக்கு திரும்பி விடுவார்கள் அல்லது கயா சென்று அலகாபாத் தங்கி விடுவார்கள். அப்போது ஒரு எண்ணம் எனக்கு வந்தது, இந்த சொத்தை மீட்டு இதில் அருமையான ஒரு விடுதியை கட்டி அயோத்தியிலும் தங்கி அயோத்தியை சுற்றியுள்ள சுற்றுலாத்தலங்களையும் தரிசிக்க வைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தின் பேரில் சாந்தியம்மாவோடு மிக போராட்டம் நடத்தி அந்த சொத்தை முழுமையாக மீட்டு சாந்தியம்மாவின் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அப்புறப்படுத்தினோம். சாந்தியம்மா மேட்டர் எங்களுக்கு ஒரு இனிஷியேட் பண்ண, சொத்து மீட்புங்கிறத இனிஷியேட் பண்ண ஒரு விஷயமா இருந்தது. அதற்கு முன்பாகவே நாசிக்கில் நாங்கள் சென்ற பருவத்திலே தபால் அலுவலகத்தின் ஒரு பகுதியை அவர்கள் மீட்டெடுத்து அதில் ஆக்கிரமிப்பாளர்கள் எல்லாம் நீக்கி அனுப்பியிருந்தார்கள். அதன் பின்பகுதியில் உள்ள ஆக்கிரமிப்பாளர்களை
எங்களது முதல் நாசிக் திருவிழாவிலேயே நாங்கள் அகற்றிவிட்டோம். அங்கிருந்தபடியே அயோத்தி சென்றோம். அயோத்தி செல்லும்போது அங்கு நாங்கள் 23ஆம் தேதி என்று நினைக்கிறேன், மார்ச் 23 அன்றுடன் எங்களுக்கு விமானம் கிடையாது, ட்ரெயின் கிடையாது, கொரோனா வந்து விட்டது. ஆனாலும் எடுத்த பணியை தொடர வேண்டும் என்று அனைத்து ஊர் நகரத்தார்களையும் நாங்கள் அழைத்து மாறி மாறி ஒருவராக இருந்து அந்த சொத்தை முழுமையாக மீட்டு நகரத்தார் வசம் ஒப்படைத்து அங்கே ஒரு அருமையான ரதத்தை நிலைநிறுத்தி ஏறத்தாழ 60 ஆண்டுகளுக்கு பிறகு தேவோட்டைச் சேர்ந்த சத்திரத்தார் விட்டு வெள்ளையன் செய்து கொடுத்த தேரை எங்கள் தலைவர் முழு முயற்சி செய்து அனைத்து ஊர் நகரத்தார்களிடம் நன்கொடை பெற்று அந்த ரதத்தை ஓட்டும் தேரோட்ட நிகழ்ச்சியும் மிகச்சிறப்பாக நடைபெற்றது. அவங்க கவர்னராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் வருகை தந்தாங்கள். மாண்புமிகு நீதியரசர், அன்புக்குரிய சகோதரர் மீனாட்சி மைந்தர், VNCT வள்ளியப்பண்ணன் மற்றும் உள்ளிட்ட அனைத்து நகரத்தாரும் வந்தார்கள். இந்த சொத்து மீட்பிலே எங்களுக்கு பேருதவி காசி சிக்ரா நந்தவன சொத்து மீட்பிலே பேருதவி புரிந்த மூசு அழகப்பண்ணன் அவர்களும் திரு அரிமள முத்துக்குமார் அவர்களும் குடும்பத்தோடு வந்திருந்தார்கள். இதில் சிறப்பு என்னவென்றால் அயோத்தி தேரோட்டத்திற்கு ஆச்சி செட்டியார் ஆத்தா பையன் அப்படிங்கிற ஒரு ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து ரொம்ப நம்ம ஊரில் நடக்கிற கண்டனூரில் காரைக்குடியில் நடக்கிற குன்றக்குடியில் நடக்கிற தேரோட்டம் மாதிரி இருந்தது. அன்றைக்கு தினம் இந்த சொத்து முழுமையாக நமக்கு அடைந்த சொத்தாக இருந்தாலும் அங்கிருந்த ஆக்கிரமிப்பாளர்கள் எல்லாம் ஒரு அச்சுறுத்தல் ஆளாக்கியது. இவர்கள் வருகை தந்துள்ளார்கள், இவ்வளவு பேருக்கு சொந்தமான சொத்தை அருகில் உள்ள ஒரு ஆக்கிரமிப்பு துள்ளார்கள் என்று பக்கத்தில் உள்ளவர்களுக்கு அன்றுதான் தெரிய வந்தது. ஏறத்தாழ அங்குள்ள அனைத்து மடங்களும், பீகார் மடமாகட்டும், ராஜஸ்தான், இமாச்சல பிரதேஷ், எல்லாருக்கும் வந்து அரச குடும்பத்தால் தான் அங்கே சத்திரங்கள் கட்டப்பட்டது. நம் நகரத்தார்கள் மட்டுமே நம்ம நகரத்தார்களிடமிருந்து பணத்தை பர்மாவிலிருந்து சென்று அன்றைக்கு 1864 என்ற கல்வெட்டுடன் அயோத்தியை நிறுவியிருந்தார்கள். அயோத்தி கட்டிடத்தின் இடிபாடுகளை சாந்தியம்மா ஆக்கிரமிப்பு பகுதிகளை நீக்குவதற்கு நாங்கள் அகற்ற முயற்சி செய்து நீக்கும் பணியில் இருந்தபோது கயாவினுடைய கல்வெட்டும் அங்கே இருந்தது. அலகாபாத்துக்கு முதல்ல காசிக்கு அடுத்து அலகாபாத்துக்கு அயோத்தி ரெண்டையும் நிறுவி கயாவோட கல்வெட்டு அங்கே பண்ணியிருக்காங்கன்னா கயாவும் அப்போ ஒரே பருவத்தில் ஏறத்தாழ அங்கே உள்ள 4-5 விடுதியும் கட்டுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்கும்போது அந்த 4-5 விடுதியில் இருக்கிற ஒரு சதுரடி இடம் கூட யாருக்கும் சொந்தமில்லை. அது நகரத்தாரிலே நமக்கு மட்டுமல்ல, நமக்கு பின்னால் வருகை தருகிற பேரம் பேத்தி பிற்காலத்தில் வர்ற நம்மளோட கடைசி தட்டில் இருக்க ஏறத்தாழ நம்ம ஊரில் இருக்க குறிப்பாக சொல்ல 90க்கு 100 கடந்த நகரத்தார் நம்மில் அதிகம். 5 வயதிலே உத்தராஜ கோட்டை மாட்டி ஊதி போட்டுக்கின நம்ம நகரத்தார் குழந்தைகளையும் அதிகம் பார்த்தவர்கள். நம்ம மீண்டும் இந்த சத்திரத்துக்கு பணி செய்து சொத்தை மீட்டாச்சு. ஒரு பக்கம் மீட்ட வேண்டிய சொத்து இன்னும் இருக்குன்னு எதிரில் உள்ள இருக்கு. ஏறத்தாழ 70% மீட்டிருக்கிறோம். இன்றைக்கு அதை நம்ம பட்டியலிட்டோம் என்று சொன்னால் பசுமணம், மிக குறிப்பாக நம்மளோட நாட்டுக்கோட்டை நகர சத்திரத்தினுடைய எதிர்ப்புறம் அமைந்திருக்கிறது. அந்த பசுமணத்தில் உள்ள ஆக்கிரமிப்பாளர் ஒரு சிமெண்ட் செங்கல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கார். அதுபோக 6 கடையில் 2 கடையை வந்து 2013-14 ஒரு கடையும் 16-19 நாங்கள் இப்போ ஒரு கடையும் ரெக்கவர் பண்ணி வச்சுருக்கோம். இந்த 2 கடை போக இன்னும் 2 கடை இருக்குன்னு அந்த 2 கடைக்காரங்களும் எங்களுக்கு கடையை கட்டி கொடுங்க, நீங்கள் கட்டுற விடுதியில் எங்களுக்கு பின்னாடி கடையாக கட்டி கொடுங்க, நாங்கள் இப்போ வெக்கேட் பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க. அது வந்து நான் இருக்கிறேன் போகமாட்டேன்னு சொல்கிறதும் ஒன்று தான், நீ கட்டிட்டு எனக்கு கடையை கொடுங்குறதும் ஒன்று தான். அதில் எங்களுக்கு இந்த கடந்த பருவத்தில் இந்த நிர்வாக குழுக்கு அதில் ஒப்புதல் இல்லை. எப்படி சிக்ரா நந்தவனம் மீட்கப்பட்டதோ அதே போல் அந்த பசுமடத்தில் உள்ள ஆக்கிரமிப்பாளர் யாராக இருந்தாலும் அவர்களை வருகிற பருவத்தில் 1 வார காலத்திற்குள் அவங்களெல்லாம் காலி பண்ணி அனுப்பிச்சிட்டு அந்த இடத்துல நம்ம நகரத்தார் தங்குவதற்கு அருமையான இன்றைய சூழ்நிலைக்கு ஏற்றபடி தங்கும் வசதிகளுடன் ஒரு அருமையான விடுதியையும் மீட்கப்பட்ட சிக்ரா நந்தவனத்திலே நம்ம நகரத்தார் அனைவரையும் கலந்து பேசி அங்கு என்னவெல்லாம் திட்டமிட்டு எப்படி அமைத்து கட்டிடங்கள் கட்டப்பட வேண்டும் கருதி நன்கொடையாளர்கள் ஏராளம் காசிக்கு கொடுக்க தயாராக இருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை எனக்கே விவரம் தெரியும். அவங்க 1 லட்சம் நன்கொடை கொடுத்த நன்கொடையாளர் 1 லட்சம் ஒரு ரூமுக்கு ஃபிக்ஸ் பண்ணும்போது
காத்திருப்பு பட்டியல், நன்கொடை கொடுக்க காத்திருப்பு பட்டியல் காசி சத்திரத்தில் தான் நடந்திருக்கு. அவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்களை அணுகி எல்லாரிடமும் நன்கொடை வாங்கி ஒரு அருமையான விடுதியை அங்கே நிர்ணயித்து பராமரித்து அந்த சொத்தை கண்டினியூவாக நகரத்தார்கிட்ட மட்டும்தான் இருக்கணும். இனி நமக்கு வாடகைக்கு விட்டோம், காசு வேணுங்கிற காலம் ஒரு காலம் இருந்துச்சு. அன்னைக்கு நான் பர்மா நகரத்தார் காசி சத்திரத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது வருமானங்கள் வேணுங்கிறக்கா அதில் கடைக்காரங்க எல்லாருக்கும் வாடகைக்கு வச்சோம். இன்றைய சூழ்நிலையில் நமக்கு எதுவும் வாடகைக்கு வாங்கி அந்த சத்திரங்கள் நடத்த வேண்டிய நிலை இல்லை. நமது நகரத்தார்கள் இன்றைக்கு உயர்ந்து உலக நாடுகள் பூராத்திலையும் முக்கிய பொறுப்புகள் இருக்காங்க. அவங்க எல்லாரும் காசி சத்திரம் தான் 76 ஊருக்கும் பாலமாக இருக்குது. இந்த காசி சத்திரத்தை அவர்கள் வளர்த்து வார்த்தெடுப்பார்கள், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதில் எங்களது பங்கு அணில் போன்று காப்பாளர். நீங்கள் கொடுக்கும் பதவி 3 ஆண்டு, அதில் நாங்கள் உரிமையாளர் அல்ல, காப்பாளர். அருமை அருமை அருமை. அந்த காக்கும் பணியை நான் இறைவனோட மீது ஆணையாக நகரத்தாருக்கு நாணயமாக செய்வேன். எதற்கும் ஆசைப்பட்டதும் இல்லை என் வாழ்வில். எனக்கு வேண்டியதை விஸ்வநாதர் கொடுத்துள்ளார், இன்னும் வேண்டுவதையும் தருவார் என்ற நம்பிக்கையில் நான் இந்த பயணத்தை தொடர்கிறேன். ஆனால் இப்போ நம்ம இங்கே மதுரை நகரத்தார் சங்கம் நடத்தின பாராட்டு விழாவில் மூசவானன் சொன்னாங்க, இப்போ நகரத்தார்னா சாத்விக குணம் கொண்டவங்க, ஆனால் இப்போ அடிக்க வேண்டிய சூழ்நிலை தான் நான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த தைரியம் தான் மீட்டு கொடுத்தது நமக்கு. இப்போ நீங்களும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய அறிவாள் அந்த மாதிரி ரவுடி சத்தெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் அதை மீட்கிற மாதிரி இருந்தது. நல்லாண்ணே, அதே தைரியத்தோட திருப்பியும் போகிறீங்க. ஆமாம், ரைட்ண்ணா. உங்களுடைய இந்த பயணமானது தொடரட்டும். நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சியில் வெற்றி கிடைக்க எல்லாம் வல்ல காசி விஸ்வநாதரை வாழ்த்தி நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி நேயர்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நான் ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லிடுறேன். அதாவது ஏன்னா எல்லாரும் அப்பீலில் போட்டிருக்காங்க, நான் தேர்ந்தெடுக்கப்பட்டால் என்னென்னது செய்ய வேண்டியதுன்னு. நான் அதை ஒரு வரியில் எழுதியிருக்கேன். ஏன்னா தலைவர் களத்திலே 4 போட்டி, பொருளாளரிலே 4 போட்டி, உதவி செயலாளரிலே 16 பேர் போட்டி, இப்போ என்னுடன் செயலாளர் பதவிக்கு 6 பேர் போட்டி. இந்த போட்டியை நான் மிகவும் ஆர்வத்துடன் ஒரு வேட்பாளராக இந்த போட்டியில் இருப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. போட்டியிடும் அனைவரும் 22ஆம் தேதி வரையிலே தான் 37 பேர்களுக்குள் உள்ள போட்டி. வருகிற 22 ஜனவரி 22 மாலைக்கு பிறகு 23ஆம் தேதி காலையிலிருந்து ஒரே குடும்பம் உடன்பிறந்த சகோதரர்கள் ஏறத்தாழ 37 கேண்டிடேட்டும் பெரும்பான்மையான ஊர்களில் நிற்கிறாங்க. பெரும்பான்மையான வாக்கு உள்ள ஊர்லேயும் இருக்காங்க, குறைந்த வாக்கு உள்ள ஊர்லேயும் இருக்காங்க. ஆனால் எல்லாரும் ஒரு புள்ளி தான். அந்த மொத்த 37 புள்ளியோட தலைவர்களாக இருந்து இந்த நம்மளோட ஒட்டுமொத்த நகரத்தார் 76 ஊருக்கும் நம்ம செய்ய வேண்டியதை அந்த 37 பேரோட சேர்ந்து செயல்படுவேங்கிறது என்னோட உறுதி. அந்த ஒரே ஒரு இது என்னென்னா சேவைன்னு நான் என்னோடய அப்பீலில் நான் என்ன பண்ணணுன்னா, இன்றைய காலகட்டத்துக்கு திருமணம் ஒரு நம்ம இதில் நடக்கலைங்கிற தடங்கள் நடக்குது, விவாகரத்து நடக்குதுங்கிற சொல்கிறாங்க. அந்த விவாகரத்தை தீர்ப்பேன், விவாகரத்து நடக்காமல் இருப்பேன்னு சொல்கிறதே நல்லதில்லைன்னு நினைக்கிறேன் நான். விவாகரத்துங்கிறது நமக்குள்ளே வரவே கூடாது. திருமணம் நடக்கணும், தடைபடாமல் கண்டினியூவாக அந்த திருமணங்களில் நம்ம எல்லாரும் கலந்துக்கிற பாக்கியத்துக்காக காரைக்குடி காசி சத்திரத்திலே ஒரு அலுவலரை நியமித்து 76 பிரதிநிதியும் இருக்கக்கூடிய இந்த சத்திரத்தின் பொதுக்குழு உறுப்பினர் சார்பாக அவரவர்கள் ஊர்களில் உள்ள மணமகன் மணமகள் விவரங்களை சேகரித்து அங்கு ஒரு உதவி மையம் அமைத்து தனியாக அபிஷியலாக அங்கே அது அந்த செயல்பாடு திருமண சேவைக்கு மட்டும்தான் இருக்கும். நிறைய நண்பர்கள் நடத்துகிறாங்க, வாட்ஸ்அப் குரூப் இருக்குது, கோயில் உள்ள நடக்குது, அதுக்குள்ளே எல்லாரும் போக முடியறதில்ல. அந்த வாட்ஸ்அப்பு வச்சிருக்கவங்க தான் போகலாம். அதனால் காரைக்குடி காசி சத்திரத்துக்கு வந்தால் அதாவது திருமணம் நடைபெற மணமகனோ மணமகளோ கிடைப்பது உறுதி என்ற நிலையை உருவாக்க முழு முயற்சி செய்வேன். கல்வியை பொறுத்தவரையிலே நமது சமூகத்திலே இன்றைக்கு எல்லாரும் ஐடி வீட்டுக்கு ஒருவர் ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. அதன் மூலமாக எதவான குடும்பங்கள் கூட இன்றைக்கி நல்ல பொருளாதார நிலைக்கு மேம்பட்டு வருது. அவங்கள மேல்நிலைப்படுத்தி அவங்க வர்ற வருமானங்களை வச்சு அவங்களோட குழந்தைகளையும் அடுத்த நிலைக்கு உயர் பதவியான ஐஏஎஸ் ஐபிஎஸ் கேட்டகரிகளுக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு நல்ல கல்வி வழிகாட்டி வகுப்புகளை காரைக்குடி, அதாவது ஒரு பக்கம் சொத்துக்களை மீட்க வேண்டும், அந்த காசி நமக்குண்டான உரிமையை நிலைநாட்டணும், இன்னொரு பக்கம் சமூக செயல்பாட்டுக்கும் நிறைய திட்டங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும்னே. அந்த மாதிரி ஏன்னா பேரலாக ட்ராவல் பண்ணணும். பணம் இப்போ காசி விஸ்வநாதருக்கு எல்லாரும் நிறைய கொடுக்குறாங்க.
பணம் வந்து பிரதானமாக இப்போ கிடையாது நம்மள்கிட்ட. ஒன்று திட்டமிடல் முதல்ல, அடுத்தது பணி, அதை கொண்டு போய் செலுத்தணும். ரைட், 3 தான். இதை வர்ற நிர்வாகக்குழு கூட நிச்சயமாக சேர்ந்து அருமையாக செயல்படுத்தி ஒரு 2019-22 நான் உதவி செயலாளர் இருக்கும்போது எவ்வளவு சிறப்பான பணிகள் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் காசி சத்திர வரலாற்றில் ஒரு முக்கிய இடம் பெற்றதோ, அதே 2023-26 நான் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் நகரத்தார் கொடுக்கும் வாக்குகளை நம்பிக்கையோடு பெற்று அவர்களுக்கு நம்பிக்கை மிக்க ஒருவராக இருந்து இந்த காசி சத்திரத்தின் காப்பாளராக பணியாற்றுவேன் என்பதை உறுதி கூறுகிறேன். எனக்கு வாய்ப்பளிக்க பொதுக்குழு மெம்பர்களுக்கும் நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவியினுடைய நேயர்களுக்கும் ஒட்டுமொத்த நகரத்தார்களுக்கும் வரிசை எண் 4 நான் போட்டியிடும் பதவி செயலாளர் பொறுப்பு. நான் பதவிக்கு வரவில்லை, பொறுப்பிற்கு வருகிறேன். எனது பொறுப்பிற்கு நீங்கள் எண் 4 வாக்களித்து என்னை வெற்றி பெறச் செய்து உங்களில் ஒருவனாக, உங்களோடு ஒருவராக நீங்கள் நினைப்பவற்றை நடத்தி, சென்ற பருவத்திலே நீங்கள் சொன்னதை நாங்கள் செஞ்சோம், இப்போ வர்ற பருவத்திலையும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்வோங்கிறத நகரத்தார் டிவி மூலமாக தெரிவித்து மிக்க மகிழ்ச்சியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுடைய முயற்சி வெற்றி பெற வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.